ஓகே. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல். சரிங்களா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓருக்கு அப்புறம் மெட்டல் எக்ஸ்ட்ராக்ஷனில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓருக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல் தான் அந்த ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு பாருங்களேன், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல் ஃப்ரம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். 2 ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணுறாங்க. 2 ஸ்டெப் ப்ராசஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைட்ஸ் ஆஃப் தி மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என்ன சொல்கிறாங்கனாக்கா, மெட்டலை வந்து சல்ஃபைடாக இருக்கும் அல்லது எனி ஒன் எப்படி இருந்தாலும் அதை மெட்டல் ஆக்சைடாக முதல்ல கன்வெர்ட் பண்ணுறாங்க. அது எப்படின்னு பாருங்கள். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டல் ஆக்சைடை எப்படி மாற்றுறாங்கன்னா எலமெண்டல் ஃபார்முக்கு மாற்றுறாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். முதல் ஸ்டெப் பாருங்கள். மெட்டல் வந்து எப்போவுமே பாசிட்டிவ் அயான்ஸாக இருக்கும். மெட்டல்ஸ் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதை ரெடியூஸ் பண்ணி நமக்கு எலமெண்டல் ஸ்டேட்டுக்கு மாற்றுறோம். சரிங்களா? மெட்டலை ரெடியூஸ் பண்ணுறோன்னா எலமெண்டல் ஸ்டேட்னாக்கா எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணாக்கா எலமெண்டல் ஸ்டேட்டுக்கு மாற்றுறோம். இது ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸ் சொல்கிறது. பிரின்சிபல் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பாருங்களேன். என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு ஈஸியர் தென் ரிடக்ஷன் ஆஃப் அதர் மெட்டல் காம்பவுண்ட்ஸ். என்ன சொல்கிறாங்கனாக்கா, மெட்டல் ஆக்சைடை வந்து தெர்மோடைனமிக்ஸ் பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஈஸியாக வந்து மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதர் மெட்டல் காம்பவுண்ட்ஸாக இருந்துச்சுனாக்க அதை ரிடியூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல வர்றாங்க. இதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கஷ்டம், இது ஈஸின்னு சொல்ல வர்றாங்க. ஓகே. அடுத்து கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு த ஆக்சைட்ஸ். இதை பாருங்களேன், கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு த ஆக்சைட்ஸு. ரோஸ்டிங் மெத்தடு. ரோஸ்டிங் என்ன பண்ணுறாங்கனாக்க, மெட்டல் சல்ஃபைடை ஹீட் பண்ணுறாங்க. எவ்வளோ டெம்பரேச்சர்னு பாருங்கள், பிலோ தி மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் தி மெட்டல். சரிங்களா? அதாவது மெட்டல் மெல்ட் ஆகாத அளவுக்கு ஹீட் பண்ணுறாங்க. ஆக்சிடைஸ்டு பை எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன். அதில் ஆக்சிஜனை யூஸ் பண்ணி அதை ஆக்சிடைஸ் பண்ணுறாங்க. மெட்டல் ஆக்சைடாக மாறுது. அதோட ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாக வெளியே போகுது. அடுத்து மெட்டல் சல்ஃபைடை ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. சல்ஃபர் டை ஆக்சைடு எக்ஸ்பெல் ஆகிடுது. இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஸ்வீட்டபிள் ரெடியூசிங் ஏஜெண்ட்டை ஸ்வீட்டபிள் பர்னஸை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்களேன், மெட்டல் சல்ஃபைடு லெட் சல்ஃபைடானது ஆக்சிஜன் கூட சேர்ந்து நல்லா ஹீட் பண்ணுறப்ப லெட் ஆக்சைடாக மாறுது. அதாவது மெட்டல் ஆக்சைடாக மாறுது. ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு எக்ஸ்பெல் ஆகுது. அடுத்து ஜிங்க் சல்ஃபைடை பாருங்கள், ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடாக மாறுது. சல்ஃபர் டை ஆக்சைடு எக்ஸ்பெல் ஆகிடுது. அடுத்து காப்பர் சல்ஃபைடு பாருங்கள், ஆக்சிஜன் கூட சேர்ந்து காப்பர் ஆக்சைடாகவும் சல்ஃபர் டை ஆக்சைடாகவும் எக்ஸ்பெல் ஆகுது. சரிங்களா? அடுத்து ரோஸ்டிங் ப்ராசஸ் பாருங்களேன். இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் இன்டு த வாலடைல் ஆக்சைட்ஸ். இந்த ரோஸ்டிங் ப்ராசஸ் நடக்கும்போது அதில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வாலடைல் ஆக்சைடாக வெளியே போகுது. அது எப்படின்னு பாருங்களேன். ஆர்சனிக் ட்ரை ஆக்சைடு. ஆர்சனிக் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிடைஸ் பண்ணும்போது இது ஒரு இம்ப்யூரிட்டிஸ் தான். ஆர்சனிக் ட்ரை ஆக்சைடாக எக்ஸ்பெல் ஆகிடுது. அதே போல் சல்ஃபர் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கூட சேர்ந்து சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக மாறி எக்ஸ்பெல் ஆகிடுது. அடுத்து பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனும் சேர்ந்து பாஸ்பரஸ் பென்டாக்சைடாக ஃபார்ம் பண்ணி வெளியே போயிடுது. இதில் பாஸ்பரஸ் பென்டாக்சைடுனா பாருங்களேன், P2O5ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? B4O10ங்கிறத B2O5 டபுள் டைம்ஸ் எடுத்துக்கலாம். அது பாஸ்பரஸ் பென்டாக்சைடாக ஒரு இம்ப்யூரிட்டிஸாக ஒரு வேலடைல் காம்பவுண்டாக ஆக்சைட்ஸாக ஃபார்ம் பண்ணி வெளியே போயிருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து டூ யூ நவ்னு சொல்கிறாங்க பாருங்களேன். டூ யூ நவ்வில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இந்த ரோஸ்டிங் ப்ராசஸ் பண்ணும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே போகுது. இது எல்லாமே வந்து ஹார்ம்ஃபுல் ஆஃப் தி என்வரன்மெண்ட்டை வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மாடர்ன் மெட்டலர்ஜி ப்ராசஸ் யூஸ் பண்ணும்போது அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ஷன் பண்ண வச்சு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக மாற்றி ப்ளஸ் அது கூட வாட்டரை ஆட் பண்ணும்போது நமக்கு சல்ஃபூரிக் ஆசிட்டாக ஃபார்ம் பண்ணுறாங்க. சரிங்களா? அதாவது என்வரன்மெண்ட்டை வந்து டாக்ஸியை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து கேல்சினேஷன் பாருங்களேன். கேல்சினேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. மெட்டல் கார்பனேட்டை மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிரும். இதை பாருங்கள். ஸ்ட்ராங்லி ஹீட்டட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் ஆர் லிமிட்டட் ஏர் சப்ளை. நல்லா ஹீட் பண்ண மெட்டல் கார்பனேட் எடுத்துக்கிட்டு நல்லா ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணுறப்ப லிமிட்டட் ஏர் சப்ளை ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் கண்டிஷனில் இதில் உள்ள ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸ் எல்லாமே எஸ்கேப் டு மாய்ஸ்சர், அதாவது வாட்டராக வெளியே போயிருமா, வேப்பர்ஸாக வெளியே போயிருந்து சொல்கிறாங்க. இதில் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பெல் ஆகுது. அடுத்து பாருங்கள், மெட்டல் கார்பனேட்டுங்கிறது ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஓர். அது நல்லா ஸ்ட்ராங்லி ஹீட் பண்ணும்போது மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. இதில் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பெல் ஆகுது. இதில் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஸ்ட்ராங்லி ஹீட்டடு கான்சன்ட்ரேட்டட் ஓர், ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் ஆர் லிமிட்டட் ஏர் சப்ளை. அடுத்து ஹைட்ரேட்டட் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா எஸ்கேப்பஸ் மாய்ஸ்சராக போகுது. அடுத்து எனி ஆர்கானிக் மேட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்சோ கெட் எக்ஸ்பெல்டு பிஹைண்ட் போரஸ் ஓர். என்ன சொல்கிறாங்கன்னா அதில் உள்ள ஆர்கானிக் மேட்டர்ஸ் எல்லாமே கேஸாக எக்ஸ்பெல் ஆகும்போது அதில் நமக்கு தேவையான அந்த காம்பவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் ஆக்சைட்ஸில் போரஸ் ஓர், அதாவது சிறு சிறு துவாரங்கள் ஏற்படுமா சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து எடுத்துக்கங்க. டூரிங் த கால்சினேஷன் ஆஃப் கார்பனேட் ஓர் கார்பன் டை ஆக்சைடு இஸ் எக்ஸ்பெல்டு. என்ன சொல்கிறாங்கனாக்கா, கால்சினேஷன் ப்ராசஸ் அப்போ கார்பனேட் ஆனது கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்பெல் ஆகுமா.
அதை பாருங்கள், அப்படியே எக்ஸாம்பிள் பாருங்கள். லெட் கார்பனேட்டு நல்லா ஹீட் பண்ணுறப்ப லெட் ஆக்சைடாக மாறுது, ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பெல் ஆகுது. அதே போல் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். கால்சியம் கார்பனேட்டை நல்லா ஹீட் பண்ணும்போது கால்சியம் ஆக்சைடாக மாறுது, ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பெல் ஆகுது. அடுத்து பாருங்கள், ஜிங்க் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது ஜிங்க் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் எக்ஸ்பெல் ஆகிடுது. அடுத்து மெக்னீஷியம் கார்பனேட்டு கால்சியம் கார்பனேட்டு ரெண்டையும் நமக்கு இந்த ரியாக்ஷன் பொறுத்தவரை ஒரு டீகாம்போசிஷன் ப்ராசஸ் தான், குழப்பிக்க வேண்டாம். மெக்னீஷியம் ஆக்சைடும் ப்ளஸ் கால்சியம் ஆக்சைடாகவும் ப்ளஸ் 2 கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பெல் ஆகிடுது. இது ஒரு டீகாம்போசிஷன் ப்ராசஸ், இது ஒரு கால்சினேஷன் மெத்தட். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதில் சப்போஸ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓரில் ஹைட்ரேட்டட் வாட்டர் ஹீட் பண்ணுறப்ப எப்படி வெளியே போகுதுன்னு பாருங்களேன், எஸ்கேப் ஆகுதுன்னு பாருங்கள். வாட்டர் ஆஃப் ஹைட்ரேஷன் எக்ஸ்பெல்ட் அஸ் வேப்பராக வெளியே போகுது. அடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். அயன் ஆக்சைடில் வாட்டர் இருக்குது. இந்த வாட்டர் எப்படி ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகுங்க, அயன் ஆக்சைடாக மாறுது, ப்ளஸ் வாட்டர் வந்து கேஸாக வேப்பர்ஸாக வெளியே போயிடுது. அது மாதிரி அலுமினியம் ஆக்சைடு கூட வாட்டர் இருக்குது, ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, அலுமினியம் ஆக்சைடாக மாறுது, வாட்டர் வந்து வெளியே போயிடுது. அடுத்து எவால்வேட் யுவர் செல்ஃப் பாருங்களேன். 2 பாருங்கள். மெக்னீஷியம் கார்பனேட் அது மேக்னசைட்டை கால்சினேஷன் ப்ராசஸுக்கு உட்படுத்தும் போது நமக்கு என்ன மாறுது பாருங்கள், மெக்னீஷியாவாக மாறுது, ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பெல் ஆகுது. இந்த ரியாக்ஷன் ஒரு டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். இந்த கால்சினேஷன் ப்ராசஸ் பொதுவாகவே ஒரு டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் தான். கால்சினேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் கண்டிஷன். அப்போ மெக்னீஷியம் கார்பனேட்டுக்கு மேக்னசைட்னு சொல்கிறாங்க, மெக்னீஷியாவை மெக்னீஷியம் ஆக்சைடுன்னு சொல்கிறாங்க, அது மறந்துடாதீங்க. கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பெல் ஆகுது, இது ஒரு டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா அதோட கண்டினியூட்டி ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ் சொல்கிறது. ஸ்மெல்ட்டிங்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் ஆக்சைடு சுவிட்டபிள் ரிடியூசிங் ஏஜென்ட் எடுத்துக்கிறோம், அதோட ஃப்ளக்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு க்ரூடு மெட்டல் கிடைக்குது, ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து எக்ஸ்பெல் ஆகிடுது. இதில் பாருங்களேன், மெட்டல் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா நேச்சர், அதாவது மெட்டல் ஆக்சைடோட நேச்சரை டிபெண்ட் பண்ணி சாய்ஸ் ஆஃப் ரிடியூசிங் ஏஜென்ட் லைக் கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம், சோடியம் ஆக்டிவ் மெட்டல்ஸையும் ரிடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வர்றாங்க. அதோட நேச்சர் ஆஃப் மெட்டல் ஆக்சைடை டிபெண்ட் பண்ணி தான் எடுக்க சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கார்பன் வந்து cannot be reducing agent ஃபார் ரியாக்டிவ் மெட்டல் சச் சோடியம், பொட்டாசியம், அலுமினியம் எக்ஸட்ரா. இது எல்லாத்துக்குமே கார்பனை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ண முடியாது. ஆனால் எலிங்கம் டயக்ராமை யூஸ் பண்ணலாம்னு சொல்ல வர்றாங்க. அது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. நம்ம அடுத்த டாப்பிக்கில் எலிங்கம் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு cannot reduce to ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு எக்ஸட்ரா. இது எல்லாத்தையுமே கார்பன் மோனாக்சைடு யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எலிங்கம் டயக்ராம் யூஸ் பண்ணாக்க ரெடியூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அது நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். அடுத்து ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ்னால் என்னென்னு பாருங்களேன். ஸ்மெல்ட்டிங் பார்த்தீங்கன்னாக்க மெட்டல் ஆக்சைடு கூட ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஃப்ளக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நல்லா எலிவேட்டட் டெம்பரேச்சர் அப்படின்னா அபோவ் தி மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் தி மெட்டல் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, எல்லாமே மெல்ட் ஆகணும். மெட்டலு ப்ளஸ் அதில் உள்ள இம்ப்யூரிட்டிஸு, ஹேங்கு எல்லாமே மெல்ட் ஆகக்கூடிய டெம்பரேச்சர், எலிவேட்டட் டெம்பரேச்சர்னால் அபோவ் தி மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் தி மெட்டல்னு சொல்கிறது. நமக்கு மெட்டலாக மாறும், ப்ளஸ் கேஸ் வந்து எக்ஸ்பெல் ஆயிரும். அடுத்து இதில் ஃப்ளக்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃப்ளக்ஸ் வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு. அது என்ன பண்ணோம்னா ஹேங்கு கூட சேர்ந்து ஒரு பியூசிபிள் லிக்விடாக மாறிடும், ஒரு ஸ்லாக்காக ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃப்ளக்ஸு வந்து ஹேங்குனா அது இம்ப்யூரிட்டிஸ் உங்களுக்கு தெரியும், அந்த இம்ப்யூரிட்டிஸோட சேர்ந்து நமக்கு ஒரு ஸ்லாக்காக ஃபார்ம் பண்ணும். இது ஒரு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. அடுத்து எக்ஸாம்பிள் பாருங்கள். அயன் ஆக்சைடை அது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்கிறோம். அதை பற்றி திரும்ப சொல்கிறேன். கார்பன் மோனாக்சைடு ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டு. இதை யூஸ் பண்ணி ஹீட் பண்ணும்போது அயன் ஆக்சைடு அயனாக கன்வெர்ட் ஆகுது, ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸை வெளியே போகுது. அடுத்து கால்சியம் ஆக்சைடு பார்த்தீங்கன்னாக்க சிலிக்கன் டை ஆக்சைடு கூட சேர்ந்து நமக்கு கால்சியம் சிலிக்கேட்டாக மாறுது. இதில் கால்சியம் ஆக்சைடு வந்து ஒரு பேசிக் ஃப்ளக்ஸ்னு சொல்கிறாங்க. இது ஒரு லைம்ஸ்டோன், இதனோட நேம் வந்து கால்சியம் ஆக்சைடு லைம்ஸ்டோன் சொல்கிறது, பேசிக் ஃப்ளக்ஸ் சொல்கிறது. SiO2 பார்த்தீங்கன்னா அது ஹேங்குன்னு சொல்கிறாங்க, இது சிலிக்கான்னு சொல்லுவோம். இது அப்போ அந்த ஃப்ளக்ஸும் ஹேங்கும் சேர்ந்து நமக்கு ஸ்லாக்காக ஃபார்ம் பண்ணுது, கால்சியம் சிலிகேட்ஸாக ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? இதில் சொல்கிறாங்க பாருங்கள், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட்னா அதில் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொன்னாங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ரெடியூசிங் ஏஜென்ட் சொன்னாங்கன்னா அதுக்குள்ளே ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கும். இது அப்படியே இங்கே பாருங்களேன், Fe2O3 அயன் ஆக்சைடு ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொன்னேன். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்குள்ளே ரிடக்ஷன் ப்ராசஸ் சொல்லியிருக்கேன். அப்போ அயன் ஆக்சைடு அயனாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன இருக்குது, அங்கே லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆகிருக்குது. அப்போ லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன சொல்லுவீங்க, அது ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸ் சொல்லுவீங்க. அதே போல் கார்பன் மோனாக்சைடு பாருங்களேன், ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்கிறாங்க, அதுக்குள்ளே
ஒரு ஆக்சிடைசிங் ப்ராசஸ் நடக்குது. அது பாருங்கள் கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை கெயின் பண்ணுது. அப்போ கெயின் ஆஃப் ஆக்சிஜன் மீன் என்ன சொல்லுவீங்க? அது ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னால் ரெடியூசிங் ஏஜென்ட்டு, ரிடக்ஷன் ப்ராசஸ்னால் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படியே பார்த்துங்க. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரேட். ஏன்னா காப்பருடைய இம்பார்ட்டன்ட் ஓர் பார்த்தீங்கன்னா காப்பர் பைரேட்டு தான். காப்பர் பைரேட்லேருந்து காப்பரை எப்படி செப்பரேட் பண்ணுறான்னு பாருங்களேன். இது ஒரு ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ் தான். இது எந்த ஃபர்னஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரிவர்பரேட்டரி ஃபர்னஸில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பாருங்களேன், காப்பர் பைரேட்டோட ஃபார்முலா பாருங்கள், CuFeS2ன்னு சொல்கிறது ப்ளஸ் ஆக்சிஜன் கூட சேர்ந்து FeS ஆகும் ப்ளஸ் Cu2S ப்ளஸ் SO2 மாறுது. இதில் FeSனால் அயன் சல்ஃபைடு, காப்பர் சல்ஃபைடு, சல்ஃபர் டை ஆக்சைடாக எக்ஸ்பெல் ஆகுது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு தேவை காப்பர் தான். அப்போ அயன் சல்ஃபைடை எப்படி ரிமூவ் பண்ணுறான்னு பாருங்களேன். முதல்ல அயன் சல்ஃபைடு எடுத்துக்கிட்டு அயன் சல்ஃபைடு மிக்சர் ஆஃப் அயன் சல்ஃபைடும் காப்பர் சல்ஃபைடும் பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி ஷாலிபிள் காப்பர் மேட்டுன்னு சொல்கிறாங்க. காப்பர் மேட்டுனாக்க FeSும் Cu2Sம் சேர்ந்த ஒரு மிக்சரை தான் மியூச்சுவலி ஷாலிபிள் காப்பர் மேட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த அயன் சல்ஃபைடு நமக்கு தேவையில்லாது, நமக்கு தேவை காப்பர் தான். அப்படிங்கிறப்ப அயன் சல்ஃபைடை எப்படி ரிமூவ் பண்ணுறான்னு பாருங்கள். எப்போவுமே சொல்லியிருக்கேன், எந்த மெட்டல் சல்ஃபைடாக இருந்தாலும் அதை ஆக்சிடைஸ் முதல்ல பண்ண சொல்கிறாங்க. அப்போ மெட்டல் சல்ஃபைடை ஆக்சிடைஸ் பண்ணும்போது மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது, சல்ஃபர் டை ஆக்சைடு எக்ஸ்பெல் ஆகுது. மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு ஹேங்கு தானே, நமக்கு தேவை காப்பர் தான். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க காப்பர் தேவைங்கிறப்ப இந்த இடத்துல அயன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்குவாக இருக்குது. அப்போ அயன் ஆக்சைடு ஒரு ஹேங்கு அப்படின்னாக்கா அது ஒரு அசிட்டிக் நேச்சர் உள்ளது. அப்போ சிலிக்கன் டை ஆக்சைடு ஒரு ஃப்ளக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க, அது ஒரு அசிட்டிக் ஃப்ளக்ஸு. அயன் ஆக்சைடு அது ஒரு பேசிக் நேச்சர் உள்ள ஒரு ஹேங்கு, ப்ளஸ் அது கூட அசிட்டிக் நேச்சர் உள்ள சிலிக்கேட்டை ஆட் பண்ணுறாங்க. பாருங்கள், சிலிக்காவை ஆட் பண்ணுறப்ப நமக்கு பெராசிலிக்கேட்ஸாக ஃபார்ம் பண்ணுது, அது ஒரு சிலாக்காக ஃபார்ம் பண்ணுது. அடுத்து பாருங்கள், கன்வெர்ட்டிங் ஃபர்னஸ் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்களேன், கன்வெர்ட்டிங் ஃபர்னஸில் என்ன பண்ணுறாங்கனாக்க காப்பர் சல்ஃபைடு ஆக்சிஜனோடு சேர்த்து காப்பர் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, சல்ஃபர் டை ஆக்சைடு எக்ஸ்பெல் ஆயிடுது. அடுத்தோட காப்பர் ஆக்சைடை மறுபடியும் காப்பர் சல்ஃபைடு கூட சேர்த்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுனாக்க சாலிடு காப்பராக மாறுது, சல்ஃபர் டை ஆக்சைடு எக்ஸ்பெல் ஆகுது. இதில் ஒரு சின்ன ஒரு டெஃபனேஷன் சொல்கிறாங்க பாருங்களேன். பிளிஸ்டர்டு காப்பர்னு ஒரு ஃபார்ம் பண்ணுது. அது எப்படின்னு பாருங்களேன், மெட்டாலிக் காப்பர் இஸ் சாலிடிஃபைடு பை பிளிஸ்டர்டு அப்பியரன்ஸ் டியூ டு எவாலுவேஷன் ஆஃப் SO2 கேஸ் இஸ் ஃபார்முடு. என்ன சொல்கிறாங்கனாக்க மெட்டாலிக் காப்பர் என்ன பண்ணுமாக்கா சாலிடிஃபைடாக மாறுமா. எப்படி சாலிடிஃபைடாக மாறுது, அது எப்படி மாறுது பாருங்களேன். சாலிடிஃபைடாக மாறும்போது பிளிஸ்டர்டு அப்பியரன்ஸாக மாறுது. டியூ டு எவாலுவேஷன் ஆஃப் SO2. அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸு அந்த காப்பர்லேருந்து எவாலுவேட் ஆகும்போது நமக்கு அந்த மெட்டாலிக் காப்பர் ஒரு பிளிஸ்டர்டு அப்பியரன்ஸு ஃபார்ம் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது ஒரு 2 மார்க்ஸு கண்டிப்பாக ஒரு டைம் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. அடுத்தது ரிடக்ஷன் பை கார்பன் பிளாஸ்ட் ஃபர்னஸ். ரிடக்ஷன் பை கார்பன் பாருங்களேன், கார்பனை வச்சு மெட்டல் ஆக்சைடை ரிடக்ஷன் பண்ணி மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறாங்களாம். அது ஒரு பிளாஸ்ட் ஃபர்னஸில் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், மெட்டல் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன், மெட்டல் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு இஸ் கேஸ் ரிலீஸ் ஆகிடு விச் டு நாட் ஃபார்ம் கார்பைட்ஸ் வித் கார்பன் அட் ரிடக்ஷன் டெம்பரேச்சர். என்ன சொல்கிறாங்கனாக்கா மெட்டல் ஆக்சைடு கூட சேர்ந்து கார்பனை ரியாக்ஷன் பண்ணும்போது மெட்டல் கார்பைடாக ஃபார்ம் பண்ணாத மெட்டல் ஆக்சைடை மட்டும்தான் இந்த ரிடக்ஷன் பை கார்பன் மெத்தடுக்கு எடுத்துக்க சொல்கிறாங்க. சரிங்களா? அதான் சொல்கிறாங்க விச் டு நாட் ஃபார்ம் கார்பைட்ஸ் வித் கார்பன் அட் ரிடக்ஷன் டெம்பரேச்சர் சொல்கிறாங்க. அடுத்து அதோட எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜிங்க் ஆக்சைடு கார்பன் கூட சேர்ந்து ஜிங்காக மாறுது, கார்பன் மோனாக்சைடு எக்ஸ்பெல் ஆகுது. அதே போல் மாங்கனீஸ் ஆக்சைடு பாருங்களேன், கார்பன் கூட சேர்ந்து மாங்கனீஸாகவும் கார்பன் மோனாக்சைடு எக்ஸ்பெல் ஆகுது. அடுத்து குரோமியம் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா கார்பன் கூட சேர்ந்து குரோமியமாகவும் கார்பன் மோனாக்சைடு எக்ஸ்பெல் ஆகுது. அடுத்து ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன் பாருங்களேன், ஹைட்ரஜனை வச்சும் ரிடக்ஷன் பண்ணுறாங்க, கார்பனை வச்சு ரிடக்ஷன் பண்ணி ஹைட்ரஜனை வச்சு ரிடக்ஷன் பண்ணுறோம் பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்கனாக்க மெட்டல் ஆக்சைடு ஹைட்ரஜன் கூட சேர்ந்து மெட்டலாகவும் H2O வாட்டராகவும் எக்ஸ்பெல் ஆகிடுது. இதில் லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் தென் ஹைட்ரஜன். என்ன சொல்கிறாங்கனாக்க ஹைட்ரஜனை விட குறைவான பாசிட்டிவ் கேரக்டர் உள்ள மெட்டல் ஆக்சைடை மட்டும்தான் ரெடியூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்க அயன் ஆக்சைடு, லெட் ஆக்சைடு, காப்பரு, சில்வரு, மெர்க்குரியெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதில் சில்வர் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கூட சேர்ந்து சில்வராகவும் H2Oவும் எக்ஸ்பெல் ஆயிடுது. அடுத்து அது மாதிரி அயன் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கூட சேர்ந்து அயனாகவும் ப்ளஸ் வாட்டரும் எக்ஸ்பெல் ஆயிடுது. அடுத்து நிக்கல் ஆக்சைடு பாருங்களேன், அது கார்பன் மோனாக்சைடு மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன், இது ஒரு வாட்டர் கேஸ் சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணும்போது நம்ம நிக்கல் ஃபார்ம் பண்ணுது ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு வாட்டரும் வெளியே போகுது. அடுத்து பாருங்கள் ரிடக்ஷன் பை மெட்டல். இதில் பார்த்தீங்கன்னா அலுமினியோ தெர்மிக் ப்ராசஸ் சொல்கிறாங்க. இது ஒரு ஃபயர் கிளை குரூசிபிள் சொல்கிறாங்க. ரிடக்ஷன் பை மெட்டல் பார்த்தீங்கன்னா அலுமினியோ தெர்மிக் ப்ராசஸ் ஃபயர் கிளை குரூசிபிள் அந்த அப்பரடஸை எடுத்துக்கிட்டு மெட்டல் ஆக்சைடை
அது கூட அலுமினியம் பவுடரை யூஸ் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணுறப்ப நமக்கு மெட்டலாக கன்வெர்ட் ஆகுது. தேவையற்றது எக்ஸ்பெல் ஆயிடுது. இதில் பாருங்களேன், அலுமினியம் குரோமியம் ஆக்சைடு ப்ளஸ் அலுமினியம் எடுத்துக்கிறாங்க. நல்லா ஹீட் பண்ணும்போது குரோமியம் மாறுது ப்ளஸ் அலுமினியம் ஆக்சைடாக லெஃப்ட் ஆயிடுது. இதில் பாருங்கள், இதில் இக்னேஷன் மிக்சர் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. மெக்னீசியம் ப்ளஸ் பேரியம் பெராக்சைடு, மெக்னீசியமும் பேரியம் பெராக்சைடும் ஒரு இக்னேஷன் மிக்சராக யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்க பேரியம் பெராக்சைடும் மெக்னீசியம் சேர்ந்து பேரியம் ஆக்சைடாகவும் மெக்னீசியம் ஆக்சைடாகவும் கன்வெர்ட் ஆகுது. இதனோட டெம்பரேச்சர் பாருங்களேன், ஹீட் எவால்வ்டு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 2400 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை அது ஹீட்டை கொடுக்குமா. இது பேரியம் பெராக்சைடும் மெக்னீசியம் சேர்ந்து. இது டெல்ஹெச் பார்த்தீங்கன்னா எந்தால்பி பார்த்தீங்கன்னா +852 கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ் சொல்கிறாங்க. இது ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் சொல்கிறாங்க. ஏன்னா ஹீட்டை அந்த அளவுக்கு கொடுக்குமா. சரிங்களா. எண்டோதெர்மிக்னாக்க டெல்ஹெச் பக்கத்தில் மைனஸ் இருந்தால் அது ஒரு எண்டோதெர்மிக் ப்ராசஸ், ப்ளஸ் போட்டுருந்துச்சு அப்படின்னாக்கா அது ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ், மறந்துடாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மெட்டல் ஆக்டஸ் ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்கிறாங்க பாருங்கள். ஆக்டிவ் மெட்டலே ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுமா எங்கேன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் சோடியம், பொட்டாசியம், கால்சியம் மெட்டல் ஆக்சைடு ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது மெட்டலாக கன்வெர்ட் ஆகுது. எப்படின்னு பாருங்கள். அயன் ஆக்சைடு உங்களுக்கு தெரியும், போரான் அயன் ஆக்சைடு ப்ளஸ் சோடியம் ஒரு ஆக்டிவ் மெட்டல் சேர்ந்து ஹீட் பண்ணுறப்ப நமக்கு போரானாக மாறுது ப்ளஸ் சோடியம் ஆக்சைடாக எக்ஸ்பெல் ஆயிடுது. அடுத்து ருபீடியம் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் கூட சேர்ந்து ஹீட் பண்ணும்போது ருபீடியமாக மாறுது, மெக்னீஷியம் ஆக்சைடு எக்ஸ்பெல் ஆயிடுது. அடுத்து டைட்டானியம் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் கூட சேர்ந்து டைட்டானியமாகவும் மெக்னீஷியம் ஆக்சைடும் கன்வெர்ட் ஆயிடுது. அடுத்து தோரியம் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஒரு ஆக்டிவ் மெட்டல் கூட சேர்ந்து நல்லா ஹீட் பண்ணுறப்ப நமக்கு தோரியமாக மாறுது ப்ளஸ் கால்சியம் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகி வெளியே போயிடுது. அடுத்து ஆட்டோ ரிடக்ஷன் பாருங்களேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் நாட் நெசசரி. ஆட்டோ ரிடக்ஷனுக்கு ரெடியூசிங் ஏஜென்ட் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பாருங்கள், மெட்டல் சல்ஃபைடு கான்சன்ட்ரேட்டட் ஓரை என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சிஜன் கூட சேர்த்து ஹீட் பண்ணும்போது மெர்க்குரி மெட்டல்ஸாக மாறுது ப்ளஸ் குரூடு மெட்டல், அதாவது மெட்டல்ஸாக மாறுது. இது எக்ஸாம்பிள் வந்து மெட்டல்ஸ்னு போட்டுக்குங்க. சரி, மெட்டல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இனி மெட்டல்ஸ் மெர்க்குரியாக தான் மாற்ற போகிறோம், இருந்தாலும் அதை பார்த்துக்குங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே போகுது, இது ஒரு குரூடு மெட்டல். எக்ஸாம்பிள் பாருங்களேன், சின்னப்பார்னா மெர்க்குரி சல்ஃபைடை சின்னப்பார்னு சொல்லுவோம். ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஹீட் பண்ணுறப்ப லைட்டாக ஹீட் பண்ணும்போது நமக்கு மெர்க்குரியாக ஃபார்ம் பண்ணிடுது, SO2 ரிலீஸ் ஆகிடுது. சரிங்களா. இதுதான் ஆட்டோ ரிடக்ஷன். ஆட்டோ ரிடக்ஷன் மீன் ரெடியூசிங் ஏஜென்ட் நாட் நெசசரி, மறந்துடாதீங்க. ஓகே, இதோட நமக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் குரூடு மெட்டல் ஓவர். தேங்க்யூ. உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட அடுத்து வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டாக்க தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக அதை போடுறேன். ஓகே, தேங்க்யூப்பா.